ஓகே சார், ஆப்ஷனில் நம்ம ஒரு 3 இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லியிருக்கீங்க. அடுத்து வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா சார்? ஆப்ஷனில் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஆர்னு சொல்லுவாங்க, புட் கால் ரேஷியோ ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொன்று இது வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் இண்டெக்ஸில் போயிட்டு நீங்கள் நிஃப்டின்னு டைப் பண்ணும்போது அது டெரிவேட்டிவ், நிஃப்டி டெரிவேட்டிவ் வரும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது நான் சொன்னேன் இல்லையா, மோஸ்ட் ஆக்டிவ் பார்க்குறோம். நிஃப்டியில் ஃபஸ்ட்டு டாப் 5 ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஒன்று. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸுன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வரும்போது ஆப்ஷன்ஸோட கான்ட்ராக்ட்ஸ் வந்து எதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது, எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கால் சைடு அதிகமாக இருக்குதா, புட் சைடு அதிகமாக இருக்குதா அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடு அதிகமாக இருக்குதோ அந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக தான் மார்க்கெட் மூவ் ஆகிருக்குது வரைக்குமே. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப கால் சைடு அதிகமாக இருந்தது அப்படின்னா ஆப்போசிட்டாக போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த டைமில் அது ஓப்பன் ஹையில் ஓப்பன் ஆகுதா, ஓப்பன் ஹை அப்படின்னா டிமாண்ட் கம்மின்னு அர்த்தம். ஸோ ஓப்பன் ஹையில் ஓப்பன் ஆகுதா, இல்லை மிடில் ஓப்பன் ஆகுதா, மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகுதா, இல்லை வந்து நேற்றுக்கு க்ளோஸுக்கு பக்கத்துலேயோ நேற்றுக்கு லோக்கு பக்கத்தில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு தான். இது கண்டினியூவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ரேஷியோ சான்சஸ் நிறைய இருக்குது. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.